இந்த கரூர் சம்பவம் தமிழக வெற்றி கழகம் என்ன காரணம்? இது எங்க தப்பு பண்ணியிருக்காங்க? எங்க இவ்வளவு பெரிய உயிரிழப்பு, துயர சம்பவம் நடக்க யார் காரணமா இருந்திருக்காங்க? தனிப்பட்ட ரீதியா இவர் காரணம், அவர் காரணம்னு சொல்றத விட, சில நடைமுறை சிக்கல்கள் இங்க உருவாகியிருக்கு. அதுல சில பேரோட சுயநலம் இருக்கு. சிலரோட அரசியல் இருக்கு. இதுல எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆரம்பத்திலேருந்தே ஒரு கான்ஷியஸ்ல இருந்தாரு. தான் வெளியில வந்தா தன்னோட ரசிகர்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணுவாங்கங்கிறது அவருக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சா இருந்திருக்கு. ம், நம்ம தான் அத புரிஞ்சுக்கல. ம். அவரே வந்து அதிகமா வெளியில வராம, அ ப போராட்டம் செய்றவங்களெல்லாம் இவர் வீட்டுக்குள்ள வச்சு கூப்பிட்டுக்கிட்டு சந்திச்சுக்கிட்டு இருந்தப்ப, நம்ம எல்லாருமே ஒரு விமர்சனத்த முன் வச்சுக்கிட்டே இருந்தோம். நான் உட்பட. என்னன்னா, இவரு போய் போராட்ட காலத்துல சந்திக்காம, அவங்கள இவர் வீட்டுக்கு வர வச்சு சந்திக்கிறாரு. அதேபோல நிவாரணம் குடுக்கும்போதும் கூட, "நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் நிவாரணம் தரேன்." அப்படிங்கிற மாரி பண்றாரு. ம். அப்ப அவருக்கு தன்னோட ரசிகர்களுடைய தரம் என்ன? தனக்கு வாக்காளர்களாக மாறக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்ங்கிறதுல அவருக்கு ஒரு அனுமானம் இருந்திருக்கு. இல்ல அதுல அவர் சரியா அட்ராசிட்டின்ற வார்த்தை, தரம்ன்ற வார்த்தை ஆமா. இதெல்லாம் ஏன்? அதெல்லாம் இப்ப சொல்லி தானங்க ஆகணும். இப்பவும் பேசலைன்னா எப்பதான் பேசுறது? ஆ. இல்ல பேசி இது தானே ஆகணும். கூடிய கூட்டம் விபத்தாக மாறியிருக்கு. அதுதாங்க இல்ல கூடிய யாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இருந்து விபத்தாகல. இல்ல நெரிசல். இருங்க. அது ஒரு எல்லாம் நம்ம ஸ்டாம்பேடு சொல்றோம். நடந்திருக்கு. ஆமா. இது எல்லாமே ஸ்டாம்பேட் அப்படிங்கிறதே மனிதர்களுக்கு அது வச்ச பேர் கிடையாது. ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது வந்து எரும மாடு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? எரும மாடு கூட்டம் நசுக்கிட்டு சாகுறது தான் ஸ்டாம்பேட். ஆனா, அத வந்து இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள சொல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்.